அது காலையில் எழுந்திரிச்சதும் 2 முக்கியமான செய்திங்க. திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு விஜய் அவரோட ஆட்சிக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இதில் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, 2 கோரிக்கை வச்சுருக்காரு. ஒன்று இப்போதைக்கு மகளிர் உரிமை தொகை 2500 கொடுக்குறதுக்கு சாத்தியம் இல்லை, அதனால் அந்த 1000 தொடரணும். இன்னொன்று சத்துணவு காலை உணவு திட்டத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டுருக்காரு. இது ஒரு நல்ல ஒரு அரசியல் மாநில. இன்னொன்று என்னென்னா, எங்கிட்ட சிவி சண்முகம் கிட்டத்தட்ட ஒரு 25 எம்எல்ஏக்கு மேலே புதுச்சேரியில் தனியார் விடுதலை நைட்லேருந்து ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்களாம் விஜய்க்கு ஆதரவளிக்கிறத பற்றி. ஸோ ஆதரவளித்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 4ல் 3 பங்கு எம்எல்ஏஸ் ஆதரவு கொடுத்தாங்கன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பொறுத்தவரை எல்லாருமே ரெட்டை தான் ஜெயிச்சிருக்காங்க. 10 15 இப்படி போனால் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் அவங்கள தகுதி நீக்கமோ என்னாலும் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் 4ல் 3 பங்கு எம்எல்ஏஸ் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அது அந்த கட்சியே கொடுத்த மாதிரி அப்படிங்கிறது. ஸோ என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று பீதியை கிளப்பி விட்டாங்க, டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் அலைன்ஸ் வைக்க போகிறாங்க. அது எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காலத்துலையும் நடக்காது. ஏன்னா டிஎம்கேக்கு மாற்றாக வந்தது தான் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவோட சித்தாந்தத்தையும் டிஎம்கேவோட சித்தாந்தத்தையும் அவங்க ஒன்றா கொண்டு வர முடியாது, கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் பதவியேற்பாரா, என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும்.